சிம்ம ராசிக்காரங்க, ஒரு முறை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அந்த முடிவு உங்கள் வாழ்க்கை மட்டும் கிடையாது, உங்களை சுற்றி இருக்கிற எல்லோரோட வாழ்க்கையுமே மாற்றக்கூடியதாக அமையுது. ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, சிங்கம் ஓடாது, அது நேரம் வரும்போது கண்டிப்பாக தாக்கும். உங்கள் கனவுகளுமே கண்டிப்பாக பெருசாக இருக்கும். எல்லா இடத்துலையுமே முன்னுரிமை வகிக்கக்கூடிய ராசி இந்த சிம்ம ராசி. உங்களோட சக்ஸஸை கண்டு பொறாமப்படுறாங்கல்ல, அவங்கள நீங்கள் நம்பவே நம்பாதீங்க. ஏன்னா அவங்கள நீங்கள் விலக்கி வைக்கிறது நல்லது. உங்கள் கூட சேர்த்து வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களை யூஸ் பண்ணிக்காங்களே தவிர உங்களோட உண்மையான அன்புக்கு மதிப்பு தர மாட்டாங்க. தேவையான நேரத்தில் கண்டிப்பாக அந்த ஃபேக் பீப்புள் யார் அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிப்பீங்க. அப்படி கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா அவங்கள உங்களோட வாழ்க்கையிலேருந்து தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா அவங்க உங்களோட சந்தோஷமான நிகழ்வை பார்த்து மகிழ்ச்சி அடைய மாட்டாங்க, உங்களோட குரோத்தை பார்த்தும் சந்தோஷப்பட மாட்டாங்க. உங்களுக்கு நேர்மையான அட்வைஸ் கொடுக்குறவங்க யாரோ அவங்கள எப்பவுமே இன்ஸ்பயராக வச்சுக்கோங்க. உங்கள் கூட அவங்களோட அன்பு இருக்கிறது உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு போல் இருக்கும். இந்த சிம்மம் அப்படிங்கிறது ஒரு சாதாரண ராசியே கிடையாதுங்க. உங்களை யாராச்சும் சாதாரணமானவங்க நினச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு சரியான பதிலடி கொடுக்குறவங்க நீங்களாக தான் இருப்பீங்க. இந்த பதிவை முழுசாக பாருங்கள். உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு நிலை என்ன அப்படிங்கிறத சொல்லிக்கிறோம். கண்டிப்பாக அது நீங்கள் பயன்பெறக்கூடிய வகையில் அமையும். இந்த பதிவு சிம்மராசிக்காரங்களுக்கான ஒரு பதிவு. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் வெற்றியான சூழலை உண்டாக்க என்ன செய்யணும் அப்படிங்கிறது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த சிம்மராசி சூரிய பகவான ராசி அதிபதியாக கொண்டது. நவகிரகத்தில் தலைவனாக இருக்கக்கூடிய ஒரு கிரகம் தான் சூரியன். இந்த ராசியில் ஆட்சி செய்யக்கூடிய கிரகமாக சூரியன் வராரு. சூரியன் ஆதிக்கம் நிறைஞ்ச இந்த ராசியில் பிறந்தவங்க பெரும்பாலும் ராஜபோகத்தோடு வாழணும் அப்படின்னு விரும்புவீங்க. எல்லா இடத்துலையுமே முன்னின்று ஒரு வழி நடத்தக்கூடிய தலைமை குணம், அபரிவிதமான தன்னம்பிக்கை, இது சிம்மராசிக்கிட்ட இயல்பாகவே அதிகமாக இருக்கும். சிங்கம் யாரையுமே ஃபாலோ பண்ணாது, அது லீடாக இருக்கும். அதே போல் அந்த சிங்கம் சத்தம் போட்டால் காடு முழுக்க கேட்கும். அது அமைதியாக இருந்தாலும் அதுக்குள்ளே இருக்கிற பவர் யாராலையுமே இக்னோர் பண்ண முடியாது. அது மாதிரி தாங்க நீங்களும் பிறந்ததுலேருந்தே ஒரு லீடர் வைப் கொண்டவங்களா இருக்கீங்க. சிம்மராசிக்காரங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய உண்மை இருக்குங்க. அதை நீங்கள் புரிஞ்சிக்காததுனால மட்டும்தான் இவ்வளோ கஷ்டம் வருது. நீங்கள் அந்த உண்மை என்ன அப்படின்றத எல்லோரையுமே தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் எல்லோரையுமே காப்பாற்றக்கூடிய வகையில் இருப்பீங்க. ஆனால் உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றத்துக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத மட்டும் இன்னும் தெரிஞ்சுக்காமல் இருக்கிறதுனால இப்போ சில கஷ்டங்கள் இருக்குது. இப்போ இருக்கிற கஷ்டம் என்ன அப்படின்னு பார்த்தா, எல்லோரையுமே நம்பி ஏமாந்த அனுபவம் சிம்மராசிக்கு நிறையவே இருக்கும். உங்ககிட்ட கொஞ்சம் இந்த கோபம் அதிகமாக வருதுல்ல, அதை மாற்றிக்கோங்க. அதே போல் எதிர்பார்த்து நிற்கிறீங்கல்ல, அதையும் மாற்றிக்கோங்க. நான் தான் ஸ்ட்ராங்கு அப்படின்னு காட்டிட்டு உங்களுக்குள்ள அழுத்தத்தை சுமக்கிறீங்கள, அதையுமே மாற்றிக்கணுங்க. எதை சரி பண்ணால் நன்மையை பெறலான்னு பார்த்தா, எல்லோருக்கும் நல்லவங்களாக வேண்டிய அவசியம் உங்களுக்கு கிடையாது. அதே போல் நோ சொல்கிறது கற்றுக்கோங்க. அதுதான் உண்மையிலேயே ரெஸ்பெக்டாக இருக்கும். என்னால் எல்லாம் முடியும், நான் செஞ்சு தரேன் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்தீங்கன்னா அதை காப்பாற்றுறது ரொம்பவுமே கஷ்டப்படுவீங்க. உங்களோட எனர்ஜி யாருக்கும் கொடுக்காதீங்க, உங்களுக்காக பயன்படுத்துங்க. உங்களை இன்ஸ்பயர் பண்ணுறவங்களுக்கு நீங்கள் உறுதுணையாக இருங்க. உங்கள் சக்ஸஸை கண்டு பொறாமப்படுறவங்கள உங்கள் வாழ்க்கையிலேருந்து விலக்கி வைங்க. இப்படி இருந்தாலே பெரும்பாலும் எல்லா வகையிலுமே நீங்கள் நன்மையை பெறலாம். சிம்மராசி 12 ராசிகளையுமே அது அற்புதம் வாய்ந்த ஒரு ராசி. உங்கள் வாழ்க்கையில் சிறப்பான உயர்வையும் முன்னேற்றத்தையும் பெறக்கூடிய காலகட்டம் இப்போ வந்துடுச்சு. அதனால் நீங்கள் கடுமையாக இப்போ உழைங்களேன், அதுக்கேற்ற பலன்களை நீங்கள் கண்டிப்பாக பெறலாம். சிம்மராசியில் இருக்கிற மகம், பூரம், இந்த உத்திரம், இந்த 3 நட்சத்திரக்காரங்களுக்கும் இந்த வாரம் கிரக சூழல் எப்படி உருவாகி இருக்கு அப்படிங்கிறதையும், இந்த சூழலாக என்ன மாதிரியான மாற்றங்களை நீங்கள் பெற போகிறீங்க அப்படிங்கிறது தான் உங்களுக்காக இப்போ இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு நிச்சயமாக நீங்கள் பயன்பெறக்கூடிய வகையில் இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். சிம்மராசிக்காரங்க உங்கள் ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் வழிபடுவதால் நன்மையை பெறலாம். எப்படின்னு வச்சுக்கோங்களேன், சிவபெருமான் வழிபாடு செய்கிறதுனால நீங்கள் சூரியனின் ஒரு ஆற்றலை பெற முடியும், நேர்மையான சக்தியை பெற முடியும். பிரதோஷ நாட்கள்லையும் அமாவாசை பௌர்ணமி தினத்திலையும் நீங்கள் சிவபெருமான் வழிபாடு செய்கிறது சிறப்பான உயர்வை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா தென்னாடுடைய சிவனே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் 3 முறை நம்ம சேனல் கமெண்ட் பாக்ஸ்லையும் பதிவு பண்ணுங்கள். அந்த சிவபெருமானோட அருளால் உங்களோட வாழ்க்கையில் எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வையும்
நன்மையும் நீங்க கிடைக்கப்பெற்று நலமுடன் வாழ உங்களுக்கு வாழ்த்துக்களையும் உங்களுக்காக இறைவன் கிட்ட பாருங்க நாங்க பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். அதே போல உங்க சுய ஜாதக கணிப்பை எளிய முறையில் நீங்க தெரிஞ்சுக்க விரும்புறீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல பாருங்க ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம். இங்க இருந்தாலும் சரிங்க, ஃபோன் பண்ணாலே போதும். எளிய முறையில் ஜாதக அமைப்பை நீங்க தெரிஞ்சுக்க இந்த நம்பர் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். ஸோ இதை ஒரு தடவை பயன்படுத்தி பாருங்க, வெற்றியான நிலையை நீங்க தொடர்ந்து பெற முடியும் உங்களுடைய ஜாதக அமைப்பால. சிம்ம ராசிக்கு இந்த வாரம் ஏற்பட்டிருக்கக்கூடிய கிரக சூழல் அப்படின்னு பார்த்தா, இந்த மகம், பூரம், உத்திரம் 1ஆம் பாதம் கொண்ட உங்களுக்கு உங்க ராசியில பாருங்க கேது பகவான் இருக்கிறாரு. அடுத்தது கலசுர ஸ்தானம், அங்க ராகு. அஷ்டம ஸ்தானத்துல சனி பகவான், தொழில் ஸ்தானத்துல செவ்வாய், லாபஸ்தானத்துல சூரியன், புதன், விரயஸ்தானத்துல குரு பகவான், சுக்கிரன், இந்த மாதிரியான அமைப்புகள்ல கிரக நிலைகள் உருவாகி இருக்கு. இந்த அமைப்புகளை பார்க்கும்போது இந்த வாரம் இந்த சப்தம ஸ்தானத்துல வராரு இல்லையா ராகு பகவான், இந்த சப்தம ஸ்தானத்தில் இருக்கிற ராகு சஞ்சாரத்தால நண்பர்கள் மூலம் உங்களுக்கு தேவையான உதவிகள் இப்போ சரியான நேரத்துல கிடைக்கும். ஆனாலும் பாருங்க, உங்க மனசு அதை ஏத்துக்காம திடீர் குழப்பத்தை ஏற்பட்டு வெளிவரும். தொழில், வியாபாரம் இது ரெண்டுலையுமே இருக்கிறவங்களுக்கு இப்போ ஆக்கப்பூர்வமான செயல்களை மேற்கொண்டா உங்க தொழில் வியாபாரத்துல சிறப்பான உயர்வையும் முன்னேற்றத்தையும் நீங்க பெற முடியும். தொழில் தொடர்பான பயணங்கள் திடீர்னு போற மாதிரியான சூழலும் வரும். நீங்க உங்களோட வருமானத்தை திருப்தி தரக்கூடிய வகையில மாத்த கொஞ்சம் உழைக்கணுங்க. எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நன்மையை பெறலாம். குடும்பத்துல நிம்மதியான சூழல் உருவாகுது. கணவன் மனைவிக்கிடையே சகஜமான நிலை நீடிக்குது. குடும்பத்துக்கு தேவையான பொருளை வாங்கி சந்தோஷப்படுவீங்க. பிள்ளைங்களோட செயல்திறனுமே இப்போ அதிகரிக்கிறதுனால நீங்க சிறப்பான நிலையை பெறுவீங்க. உறவினர்கள் மூலம் உங்களுக்கு தேவையான உதவிகள் எல்லாமே சரியான நேரத்துக்கு கிடைக்கும். பெண்களை பொறுத்த வரைக்கும் பாருங்க, கொஞ்சம் குழப்பம் இருக்கும். மனசுல திடீர்னு கவலை ஏற்பட்டு நீங்கும். தேவையில்லாம யோசிச்சுட்டு மனசை குழப்பமடைய செய்யாதீங்க. கவலை வராம இருக்க நீங்க தேவையில்லாத விஷயத்தை குழப்பிக்கவும் கூடாது. கலைத்துறையில இருக்கிற நீங்க உங்க வாழ்க்கையில ஏற்படக்கூடிய நன்மை தீமை பத்தி கவலை இல்லாம எந்த ஒரு விஷயம், எந்த ஒரு வாய்ப்பு வந்தாலும் முயற்சி செஞ்சு பாருங்க, கண்டிப்பா நன்மையை பெறுவீங்க. சக கலைஞர்கள் கிட்ட பேசி பழகும் போதும் நிதானமாகவும் கவனமாகவும் இருக்கணும். உங்களோட ரகசியங்களை யாருக்கிட்டையும் சொல்லாம தவிர்க்கிறது நல்லது. அடுத்து, இந்த அரசியல் துறையில இருக்கிற உங்களுக்கு உங்க மேலிடத்தினோட ஆதரவு இப்ப பக்கபலமா இருக்குது. அரசியல்ல இருக்கிற நீங்க எல்லா வகையிலுமே இப்ப வெற்றி நிலையை உண்டாக்க போறீங்க. கூட இருக்கிறவங்களுமே உங்களுக்கு பக்கபலமா இருப்பாங்க. உங்க செயல்கள்ல நல்ல ஒரு வேகம் உண்டாகும். பேச்சு திறமையால எல்லா விதத்திலுமே சாதகமான சூழலை உருவாக்கிடுவீங்க. எதிரிகளோட வார்த்தைகளாலேயே நீங்க திருப்பி பதிலடி கொடுக்குவீங்க. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில நீங்க முன்னேற எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரிங்க, திட்டமிட்டு செயல்பட்டா நன்மையை பெறலாம். எல்லா இடத்துலையுமே முன்னெச்சரிக்கையோடு மட்டும் செயல்படுங்க, நல்லதா இருக்கும். முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் கவனமா இருக்கிறதும் நன்மையை ஏற்படுத்தக்கூடியது. அதனால எடுத்துமா கௌத்தமான்னு செய்யாம முன்னெச்சரிக்கையா இருந்து பாருங்க. அடுத்து பாருங்க, இந்த மக நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த வாரம் எந்த ஒரு காரியத்தை செஞ்சு முடிக்கிறதுலுமே கொஞ்சம் தாமதமான சூழல் வரலாம். பகைவர்களால் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன தொலைகளை நீங்க கொஞ்சம் சமாளிக்க வேண்டியதா இருக்கும். புதிய நண்பர்கள் கிட்ட பழகும் போது கவனமா இருக்கணும். தொழில் வியாபாரம் நிதானமா நடக்கும், பிரச்சனை எதுவும் வராது. கடன் விவகாரங்களுமே கட்டுக்குள்ள வருது. புதுசா ஆர்டர் கிடைக்கணும் அப்படின்னா நீங்க நிறைய முயற்சி செய்யணும். நீங்க செய்யற முயற்சிகள் உங்களுக்கு சாதகமான ஒரு பலனை ஏற்படும். பெரும்பாலும் பிரச்சனை எதுவும் கிடையாது. இந்த வாரம் தடை தாமதம் உங்களை விட்டு விலகுது. ராசி அதிபதி சூரியன் தன லாபஸ்தான அதிபதி புதனோடு இணையறதுனால லாபஸ்தானத்துல உங்களுக்கு சிறப்பான ஒரு கிரக நிலை அமைஞ்சிருக்கு. மனசுக்கு நிம்மதியும் தன்னம்பிக்கையும் ஏற்படக்கூடிய நிகழ்வு உண்டாகுது. தைரியம் அதிகரிக்குங்க. தன்னம்பிக்கை உயர்வதால வரக்கூடிய பிரச்சனைகளையுமே நீங்க எளிதில் முறியடிச்சுடுவீங்க. ஞாபக சக்தி அதிகரிக்கு. கூட பிறந்தவங்க நண்பர்களோட உதவி உங்களுக்கு பக்கபலமா இருக்கும். புதிய நண்பர்கள் இடத்துல மட்டும் நீங்க கவனமா இருந்தா நல்லது. குடும்பத்துல இருந்த பிரச்சனையுமே பேசி தீர்க்கறதுனால குறையும். நல்ல குடும்ப வாழ்க்கை அமையும். பேச்சை மூலதனமா கொண்டு வாழ்வாதாரம் நடத்துறவங்களுக்கு உங்க வாழ்வாதாரம் இப்போ உயருது. தொழில் கடன் குறையும். ரொம்ப நாளா நிறைவேற்ற முடியாம இருந்த தடைபட்டு போன குலதெய்வ பிரார்த்தனையை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்பு இந்த வாரம் வரும். அப்படி ஒரு வாய்ப்பு வருது அப்படின்னா அதை சரியா நீங்க பயன்படுத்திக்கணும். உயர்கல்வி, ஆராய்ச்சி கல்வி படிக்கிறதுக்குமே நல்ல வாய்ப்பு மாணவர்களுக்கு இப்ப ஏற்பட்டிருக்கு. புத்திர பிராப்தம் உண்டாகுதுங்க. ஒரு சிலர்லாம் விருப்ப ஓய்வு பெற்று உங்க குடும்ப சூழலை சிறப்பானதா மகிழ்ச்சியானதா மாத்துவீங்க. ஆரோக்கியம் நல்லா இருக்கு. கல்வியில ஏற்பட்ட தடை பாதிப்பு இது நீங்குது. உடல்நிலையில் இருந்த பாதிப்பும் குறையுது.
முன்னோர்களோட பரம்பரை வியாதியான இந்த கை கால் வலி, சுகர், ப்ரெஷர் இது கொஞ்சம் வரலாம், எச்சரிக்கையாக இருங்க. வெளியூர் வெளிநாடுக்கு வேலை வாய்ப்புக்காக முயற்சி செய்கிறவங்க இப்போ முயற்சி பண்ணால் வேலை வாய்ப்பு பெறலாம். பெண்களோட எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். நீங்கள் எல்லா வகையிலுமே நன்மைகள் கிடைக்க ஞாயிற்றுக்கிழமையில் கோதுமை தானம் கொடுங்க. இது சிறப்பான உயர்வை ஏற்படுத்தும். மகம் நட்சத்திரக்காரங்க உலகையும் உறவையும் புரிஞ்சு கொள்ளக்கூடிய அமைப்பு. அருகில் இருக்கிறவங்களோட சுயரூபம் என்ன அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு தெரிய வரும். திட்டமிட்டு செயல்பட தொடங்குனா எல்லாமே நல்லதாக இருக்கும். செலவு பல வழியிலுமே வரும். தொழிலில் சந்தை நிலவரம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு செயல்பட்டால் நல்லது. பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கு குரு பார்வை சனி பகவானுக்கு கிடைக்கிறதுனால அவரால் ஏற்பட்ட சங்கடம் இப்போ உங்களுக்கு விலகுது. இனி வரக்கூடிய காலகட்டம் சிறப்பான உயர்வையும் நன்மையும் ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையுது. உடல்நிலையில் இருந்த பாதிப்பு நீங்கி உடல்நிலை சீராக மாறும். உத்தியோகத்தில் இருந்த நெருக்கடியும் குறையும்.